ஜார்க்கண்ட் பாரதத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல ஒவ்வொரு அடியும் இயற்கையோட அழகு நிறைஞ்சிருக்கு. மழைகள், நதிகள், காடுகள் மற்றும் கோவில்களை காண தினம் தினம் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாநிலத்துக்கு வராங்க. ஜார்க்கண்ட் எல்லைக்கும் மேற்கு வங்காள எல்லையில் இடையில் அமைந்துள்ள ஒரு மலைதான் ராணிப்பூர். ராணிப்பூர் இந்த இடத்துல பல நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கின்றன. இங்க நிலக்கரிக்கான ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பிளாக் மார்க்கெட்டை நடத்தினவங்க தான் மாஃபியான்னு சொல்லுவாங்க. இந்த நிலக்கரி சுரங்கத்துல ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எஸ்பி ஒருத்தர் கொல்லப்படுறாரு. பாருங்க, இதையும் பாருங்க, நல்லா பாருங்க. பேப்பர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி எவ்வளவு கேவலமா எழுதிருக்காங்கன்னு நல்லா படிச்சு பாருங்க. உட்காருங்க. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்டால எதுவும் செய்ய முடியல. நம்மள நாமளே காப்பாத்திக்க முடியாம பப்ளிக் எப்படி நம்மளால காப்பாத்த முடியும்? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எங்களால விக்ரம கைது பண்ண முடியல சார். விக்ரம நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் சார் இருக்கோம். கிரிமினலை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம். போலீஸோட திறமையை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க விக்ரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியாகணும். ஐ வாண்ட் ஆக்ஷன் இமிடியேட்லி. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் வணக்கம். சங்கரன் எங்கப்பா? பூஜையில் இருக்காரு. गणपतिये नमः। ओम विघ्न विनायकाय नमः। मूषिक वाहनाय नमः। ओम गणेशाय नमः। ओम गणपतिये नमः। ओम ऐं क्लीं दुर्गये नमः। ओम शांति शांति शांति। சங்கரன, முதல்ல கடவுளோட ஆசீர்வாதம் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. சொல்லு இன்ஸ்பெக்டர், என்ன சொல்ல வந்த? விக்ரம் எங்க? அத நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இன்ஸ்பெக்டர். விக்ரம் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியணும். இங்க பாருங்க சங்கரண்ண, எல்லாருக்கும் தெரியும் விக்ரம் உங்க ரைட் ஹேண்டுன்னு. உங்க உண்மையான விசுவாசி, அதனால அவனை நீங்க கண்டிப்பா காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. குற்றவாளியை காப்பாத்துறதுனால நீங்களும் குற்றவாளி ஆயிடுவீங்கன்னு மறந்துடாதீங்க, சரியான? இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? சொல்லுங்க, விக்ரம் எங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். என் இடத்துல வேற ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தான்னு வைங்க, அவன் கண்டிப்பா இதே மாதிரி தான் பேசியிருப்பான். ஆனா நான் இங்க வந்ததே உங்களை எச்சரிக்கணுன்றதுக்காக தானே வந்தேன். ஆக்சுவலி எஸ்பி வந்து கொல்லப்பட்டதுனால மேல் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரஷர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு உங்களோட வியாபாரத்தை எல்லாத்தையும் குறைச்சுக்கோங்களேன். அட, மற்ற விஷயத்துக்கு தான் நான் இருக்கேன்ல, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா விக்ரம பத்தி தகவல் கிடைச்ச உடனே முதல்ல எனக்கு தான் நீ தகவல் சொல்லணும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எஸ்பியே போட்டு தள்ளிருப்பான். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என் கோர்ட்ல தான் அவனுக்கு முதல் விசாரணை. அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணா பண்ணிக்க. அட, என்னென்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க ரொம்ப அற்புதமா தான் பேசுறீங்க.
இதானே உனக்கு வேணும். நீங்க எப்படி கவனிச்சுக்கிறீங்க தெரியுமா? ஆனா கவர்மெண்ட் பாத்துக்க மாட்டேங்குதே. ஆனா போலீஸ் என் மேல அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்களே. என்னோட சில பசங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதா நான் கேள்விப்பட்டேன். எதுக்கு? இல்ல சும்மா ஷோ காட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள் லாக்அப்ல இருப்பாங்க, நல்லா குடிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அப்புறம் விட்டுருவோம் சார். அவங்கள பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. ஜெய் காளி மாதா. ஓம் துர்கையே நமக. ஏய் சிவா ஷபீர். அண்ணா சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. இந்த போலீஸ்காரனை நம்புறதுல பிரயோஜனமே இல்லை. அந்த விக்ரமை எப்படியாவது நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். சரி, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிங்க. அவன் உயிரோட வேணும். உயிரோட இருந்த ஒரு ஆள் இப்போ அப்படியே காத்துல மாயமா மறைஞ்சிட்டான். யாராலையும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அண்ணா, அவன் ஊரை விட்டு போயிருப்பானோ? எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை சீக்கிரத்துல இன்வாலிட் ஆக்கலன்னு வெயி, அப்புறம் அவனால நம்மளோட வேலிடிட்டி மொத்தமா எக்ஸ்பயர் ஆயிடும். என்னாச்சு ராமு அண்ணா? ஆயில் பைப் கட் ஆயிடுச்சு மேடம். மெக்கானிக் தான் கூப்பிடணும். ஓ மை காட், அப்ப ரொம்ப நேரம் ஆகுமே. ஆமா, கண்டிப்பா டைம் ஆகும் மேடம். நீங்க மெக்கானிக்க கூப்பிட்டு ரெடி பண்ணிடுங்க. நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சரியா? சரி மேடம். ஓகே மேடம். பிரதர், இந்த பஸ் எங்க போகுது? ராஜ்பூர். ஒரு சீட் அவைலபிளா? ஓகே, தேங்க்ஸ். அட பாப்பா, பாத்து போமா. எவ்வளவு தைரியம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க என்ன, விடுங்கன்னு சொன்னேன். வாங்கடா, அவன் அடிச்சு கொல்லுங்கடா. பொறுக்கி இந்த மாதிரி காட்டுறது வெறும் ட்ரெய்லர் தான். அப்புறம் மெயின் பிக்சரே காட்டுவேன். என்ன புரியுதா?
திரும்பி பார்க்காம ஓடணும். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ். எதுக்கு? அத நீங்க என்ன காப்பாத்துனதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னீங்க. நான் உங்களை மட்டும் காப்பாத்தலங்க, எல்லாருக்காகவும் தான் உங்களை அடிச்சேன். அதுல நானும் ஒருத்தி தானே, அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது அவசியம்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு அவசியமே இல்லை, இது என்னோட டியூட்டி தான். ம். அதோட பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பொறுத்துக்க முடியாது. பை தி வே, என்னோட பேரு பிரியா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சின்ன சந்திப்புல என் பேரை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வாட்டி சந்திச்சோன்னா நான் கண்டிப்பா என்னோட பேரை சொல்றேன். வரேன். You are really a superman. என்னம்மா நீ என்ன சொல்ற? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சூப்பர்மேனோட என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் அதிரடி சரவடிதான். சாரிப்பா, நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி போட்டு பெரட்டி எடுத்துட்டான். அவங்கள உண்டை இல்லன்னு பண்ணி சும்மா போராட்டி எடுத்துட்டான்ப்பா. காலம் எப்படி கெட்டு கிடக்கு. பட்ட பகல்லே இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா பொண்ணுங்க எப்படி தனியா வெளியே போக முடியும்? நீங்க டீயை குடிங்க. சரியா சொன்ன மருமகளே. அப்புறம் உன் ட்ரைனிங் எல்லாம் எப்படி போச்சு? ட்ரைனிங் சூப்பரா போச்சுப்பா. காலேஜுக்கு எப்போ போக போற? நாளைக்கே போய் ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம்ஸ் கூட வந்துரும். வெரி குட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? யாரு என்ன காப்பாத்துனானோ அவன் ரொம்ப வித்தியாசமானவன். நான் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக போனேன். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? நான் இப்ப என்ன செஞ்சனோ அது என் கடமைன்னு சொன்னான். பெண்கள் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன்னு சொன்னான். வாவ், இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்களா? அப்பா நீங்க மறந்துட்டீங்களா? இதே மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம கூட இருந்தாரு. அவரோட யோசனையும் இதே மாதிரி தான் இருக்கும். அது வேற யாரும் இல்ல, உங்க பையன். அவர் எந்த நேரமும் தன்னோட டியூட்டி கடமை அதுதான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாம இவ்வளவு சீக்கிரம் இழந்துட்டோம். மருமகளே, அது வந்து இத புடிமா. நான் உடனே ஆபீஸ் கிளம்புறேன். லிட்டில் கேர்ள், இன்னைக்கு ஒன்று ஸ்கூல்ல ராஜி கொண்டு வந்து விட்டுருவாரு. சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஆண்டி, நான் ஒரு விஷயம் கேக்கட்டா? அந்த சூப்பர்மேன் நல்லா ஃபைட் பண்றவரா? ஆமா, ஒரே அடிதான் அப்படியே ரிங்க விட்டு பறந்து போயிடுவாங்க. அந்த சூப்பர்மேனை எனக்கு உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆண்டி. கண்டிப்பாடா. ஆனா அதுக்கு நான் திரும்பவும் அவரை சந்திக்கணும். அப்படி சந்திச்சா கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஜானி, ஏய் ஜானி, எங்க போயிட்டான் அவன்? எஸ் சார், இதோ உங்க சீஃப் இன்ஜினியர் ஜானி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரம் வேலையை முடி. எல்லா நெட்டையும் நான் டைப் பண்ணிட்டேன். 4 பஞ்சரும் போட்டாச்சு. இப்போ உங்க வண்டி அப்படியே ஃப்ளைன் மாதிரி போவோம் பாருங்க. டே அரவேக்காடு, என்ன பிரேக் ஷூ உங்க அப்பா வந்தா மாட்டி விடுவாரு. அது வந்து என்னோட அப்பா என்னோட தொல்லை தாங்காம மேலோகத்துக்கே போயிட்டாரு. திடீர்னு எதுக்கு எங்க அப்பா பத்தி பேசுறீங்க? ஏய் பிரேக் ஷூ அதே மாட்டுவா. அடச்சா, நான் அவசரத்துல மறந்துட்டேனே. உன்னோட இந்த வியாதினால என் கேரேஜே மூட வேண்டியது வரும். எத்தனை நாளா என் கூட இருக்க, ஒருவேளை ஒழுங்கா பார்க்க முடியாது அவனால. அட டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, நான் இப்பவே பாக்குறேன் என்னன்ட்டு. 5 நிமிஷம் பாத்துறேன். ஒழுங்கா வேலையை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கினே இருக்கீங்க. அண்ணா, என்ன சொல்லுங்க? ரஹிமையா இருக்காரா? இருங்க, கூப்பிட்டு வரேன். நான் தான் ரஹீம். என்ன விஷயம்? அது குக்குன்னு அண்ணா என்ன அனுப்பிச்சாரு. ஓ, அவர் எனக்கு ஃபோன் பண்ணாருப்பா. இங்க பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பரவாயில்ல, சொல்லுங்க.
அவரோட நன்றி கடனை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. இங்க பாரு, நீ இங்க தாராளமா வேலை பார்க்கலாம். இங்க ரூம் இருக்கு, நீ தாராளமா தங்கிக்கலாம். ஆனா அவர் ஒன்னு அனுப்பிச்சதுனால நான் ஒரு நல்ல வேலையா பார்த்து தரேன். அப்படிலாம் இல்லை, எந்த வேலைனாலும் நான் செய்கிறேன். அப்ப சரி, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துருப்பா. அப்புறம் நான் உன்னை பெரிய அண்ணன்ட்ட கூட்டிட்டு போறேன். அவர் யாரு? அவரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனரு. ரொம்ப நல்ல மனசு படைச்சவரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், கண்டிப்பா உனக்கு பெரிய வேலையே கிடைக்கும். ஆமா, உன் பேர் என்ன? அது ஜீத். ஜீத், அருமையான பேரு தான்ப்பா. ஏய் ஜானி, என்ன விஷயம்? இங்க கொஞ்சம் வா. சொல்லுங்க. இவர் பேரு ஜீத். அந்த பலான படத்தோட ஹீரோ பேரா? அந்த மாதிரி பேசாத. நீ போய் உன் பேக் எடுத்துட்டு வாப்பா. இங்க பாரு, இனிமே அவன் இங்கதான் இருக்க போறான். அவனுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீங்க கவலைப்படாம போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உன்னோட பேர் என்ன? ஜீத். வா வா வா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால களைச்சு போயிருப்ப. ரெஸ்ட் எடுப்பா, நல்லா ரெஸ்ட் எடுனா. சரியா? நாளைக்கு காலைல இருந்து என்னோட அசிஸ்டண்டா நீ வந்து வேலை பார்க்கலாம். சரியா? டென்ஷன் ஆகாதானே? நெட்டை டைட் பண்ற மாதிரி உன்னோட டென்ஷனை நான் டைட் பண்ணிடுவேன். நெட்டை டைட் பண்ண தெரியும்ல? நட்டை மட்டும் இல்ல, ஒரு வேலை தேவைப்பட்டா எதை வேணாலும் டைட் பண்ணுவேன். சூப்பரு, நீ பெரிய வீரன் தான்ப்பா. நீ என் பேண்ட் டைட் ஆனதுனால 5 நிமிஷம் பாத்துறேன். Where is my little princess? Where is சாப்பிடுமா, ஏன் இப்படி my பண்ற? sweetheart? இங்க பாருங்க லிட்டில் பிரின்சஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? எங்க சாப்பிடுறா? சாப்பிடவே மாட்டேங்கிறா. வணக்கம் ஐயா. அடடடட, யாரு நீங்களா? சலாம் அலைக்கும் ரஹீம் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். இவர் யாரு? இவருக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஐயா. எங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப நல்ல பையன். இவனுக்கு ஒரு வேலை தேவைப்படுதுங்கய்யா. இவனுக்கு ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்தீங்கன்னா. அனி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? ஐ அம் கெட்டிங் லேட். என்னோட பேரு பிரியா. உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? அதே ஆள்தான். சூப்பர்மேன், நீங்க எங்க? இங்க என்னம்மா சொல்ற? இவன் உனக்கு தெரியுமா? தெரியுமா? வா, அன்னைக்கு சொன்னல பஸ்ல டிஷும் டிஷும்னு. எந்த சூப்பர்மேன் தான் அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதா? ஓ அப்படியா? நீதானா அது? இங்க பாத்தியா, நீ வர்றதுக்கு முன்னாடியே உன்னை பத்தின விஷயம் என் காதுக்கு வந்துருச்சு. என் பொண்ணே உனக்கு குட் சர்டிபிகேட் கொடுத்துட்டா. அதனால கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தே ஆகணும். சந்தோஷம் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். சரி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியும் சார். அப்போ ஓகே, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து பிரியாவை காலேஜுக்கு கூட்டிட்டு வர்றது உன்னோட வேலை தான். அப்புறம் உனக்கு ஃபைட்டிங்கும் தெரியறதுனால இன்னையில இருந்து பிரியாவுக்கு பாடி கார்டும் நீ தான். ஹாய், ஐ அம் பிங்கி. நீங்க ஆன்ட்டிக்கு பாடி கார்டுனா எனக்கும் இனிமே நீங்க தான் பாடி கார்டா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரி சரி வா, ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா, ரெடி ஆகணும்ல. பாய் சூப்பர்மேன். இப்பவாவது உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜீத். என்னாச்சு? கிழிஞ்சிருச்சே. கிழிஞ்சிருச்சா? என்ன கிழிஞ்சது? என் பேண்ட் டைட் ஆனதுனால. பேண்ட் டைட் ஆயிடுச்சா? நீங்க என்னோடதையும் டைட் பண்ணி தரீங்களா? எது லூஸ் ஆச்சு? எதை டைட் பண்ணோம்? நான் என்ன பத்தி எதுவும் சொல்லல. என் சைக்கிளோட பிரேக்கை டைட் பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? ஆக்சுவலி இங்க வந்து காருக்கெல்லாம் டைட் பண்ணுவோம், பைக்குக்கும் டைட் பண்ணுவோம். சைக்கிளுக்குலாம் வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் டைட் பண்றேன். இதெல்லாம் லூஸா இருக்கோ அது எல்லாத்தையும் டைட் பண்றேன். நிஜமாவா? அப்ப பண்ணுங்க. சீக்கிரம் ஆகட்டும். கண்டிப்பா. வேலை முடிஞ்சிச்சு. என்ன வேலை முடிஞ்சதா? இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சதா? நான் எல்லாமே அவசரமா தான் பண்ணுவேன். ஓ, அவசரமாவா? தேங்க் யூ. நான் போகட்டுமா? எங்க போகணும்? நான் எங்க போறேன்னா சிட்டி காலேஜ். நாங்க வேலை பார்க்கறீங்களா? உங்க பேர் என்ன? நீங்க சரியான ஆளுதான். பேரெல்லாம் கூட கேக்குறீங்க.
என்னோட பேர் என்னன்னு தெரியணுமா? என் பேரு சாந்தினி. என்ன ஆச்சு? உங்க ஸ்கூ டைட் ஆயிடுச்சா? அட நான் இருக்கல, நீங்க ஏன் கொலை பண்றீங்க? டாடா. பாய். என் விதி மாறப்போகுது. பல வருஷமா நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆண்டவா, இந்த வாட்டியாவது என்னோட காதல ஓகே பண்ணி டைட் பண்ணிடுப்பா. என்னாச்சு பேபி? பார்க்காம போற, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இரு பேசிட்டு போலாம். போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மாதிரி தான் பண்ணுவேன். இப்படிதான் இவனுங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்க பொறுக்கித்தனத்தினால பொண்ணுங்க காலேஜுக்கே வர மாட்டேங்கிறாங்க. அட போறானே. ஏய் உங்களை யாரும் எதுவும் சொல்றது இல்ல? இவங்கள எப்படி சொல்ல முடியும்? பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற பணக்கார பசங்க இவங்கலாம். பெரிய பெரிய போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இவங்க பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அப்புறம் அவங்களே அதுல மாட்டிப்பாங்க. ஹாய் பிரியா. ஹாய். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப அம்மாவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நல்லது. டாக்டர் அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. உனக்கே தெரியும்ல அம்மாவை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு. வீட்டுல நானும் அம்மாவும் தான் தனியா இருக்கோம். ஏய், யார் இவரு? உன் பாய் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, என்னோட பாடி கார்டு. பாடி கார்டா? என்ன சொல்ற நீ? ஐயோ கடவுளே, இவ்வளவு அழகானவன் பாடி கார்டா? ஓ, சோ ஹேண்ட்ஸம். ஏய் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த ஹீரோ உன்னோட ஹீரோவா ஆகாம பாத்துக்க. உன் உலரல் எல்லாம் முடிஞ்சுதா? அடியே வா கிளாஸுக்கு போலாம். ஓகேமா, சாரி. ஏன் இப்படி கோவப்படுற? ஜீத், கார் பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் கிளாஸ் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். வா போலாம். நீ எதையாவது உளறிட்டே இருக்காதடி. எவன்டா ஆஃப் பண்ணது? நான் தான். டேய் யாரானே? உங்க புது டான்ஸ் டீச்சர். அப்படியா? நீ கத்து கொடுக்க போறியா? ஹிப்ஹாப்பா எல்லாம் டிஸ்கோ டான்ஸா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது சுளுக்கு டான்ஸ். அதை எப்படிப்பா பண்ணுவாங்க? இங்க வாடா, நான் சுளுக்கு எடுத்து விடுறேன். வா வா. என்னடா இது? காட்டு. தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் கத்துக்கிட்டாங்க, நீயும் கத்துக்க வா. என்ன நக்கலா உனக்கு? சரி இங்க வா. வா வாடா. ப்ளீஸ். நாளையில இருந்து காலேஜ் வர எல்லா பொண்ணுங்களையும் மதிக்கணும். நீங்க காலேஜுக்கு வர எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு அக்கா இல்லைன்னா தங்கச்சி. என்ன புரிஞ்சுதா? I'm so sorry. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. சாரி. என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம் வணக்கம்க்கா. வணக்கம்மா. வணக்கம். என்னடி உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா? நான் காலேஜுக்கு வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். இவங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அது தெரியல. இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு எவனோ ஒருத்தன் இவங்கள நல்லா அடிச்சு உதைச்சிருக்கான். அதனாலதான் இவனுங்க திருந்தி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறானுங்க. சரி அதை விட கிளாஸ்க்கு வா போலாம். நீ போ, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி சரி சீக்கிரம் வா. ஏக்கா மன்னிச்சிருக்கா? தங்கச்சி மன்னிச்சிருமா.
ஆ இன்னைக்கு நான் பெண்டை நிமித்தாம விட மாட்டேன். அண்ணா யாரு யார் வேணும்? ஜீத் எங்க? எந்த ஜீத்து? ஓ ஜீத்னா யாரு? சன்னி டியோல. உண்மையிலேயே அவர் எல்லாத்தையும் டைட் பண்ற சூப்பரான ஹீரோ தான். கதர், அப்புறம் கதர் 2லயும் சூப்பரா நடிச்சிருப்பாரு அவரு. உங்களுக்கு தெரியுமா, நான் இப்போ வரைக்கும் அவரை சந்திச்சதே கிடையாதுங்க. ஆனா அவரோட வண்டி மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சும்மா டைட் மேல டைட் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மும்பைல தான் இருப்பாரு. ஷட் அப். நான் ஒன்னும் அவரை பத்தி பேசல. உங்க கூட வேலை பாக்குறாரே அவரை பத்தி தான் கேட்டேன். அவன் அங்கதான் இருக்கிறான் பாருங்க. ஜித்து, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெட் லூஸ் ஆயிருக்கு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். நீங்க என்ன இங்க? இன்னைக்கு ஏன் வரல? அது வந்து எனக்கு வேலை முடியல. இன்னைக்கே இந்த வண்டியை ரெடி பண்ணி அனுப்பணும், அதான் என்னால வர முடியல. சரி இது எப்படி ஆச்சு? அது வண்டி ரெடி பண்ணும்போது அடிபட்டுருச்சு. கண்டிப்பா இது கராஜ்ல ஏற்படல. இந்த அடி உங்களுக்கு எப்படி பட்டுச்சுன்னு தெரியும். தேங்க்ஸ் ஜீத். இப்ப உங்களால பொண்ணுங்கெல்லாம் தைரியமா காலேஜுக்கு வராங்க. இத்தனை நாள் யாராலையும் செய்ய முடியாத ஒரு வேலையா நீங்க ஒரே ஆளா நேத்து செஞ்சு முடிச்சிட்டீங்க ஜீத். நிஜமாவே நீங்க ரொம்ப நல்லவர் தான். நாளைக்கு டைம்க்கு வந்துருங்க. எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தப்பெல்லாம் என்னோட தான். என்னால் சரியான நேரத்துக்கு சரக்கை சப்ளை பண்ண முடியல. நியாயமாக நான் தான் சாரி சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அம்மன் அருளால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ஆமாம், இனிமே கரெக்ட் டைமுக்கு சரக்கு வந்துடும். ஓகே. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, சரக்கு சரியான நேரத்துக்கு வந்துடும். சரி, நான் அப்புறமா பேசுறேன். வணக்கம் 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 அண்ணே வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? கேடு கட்ட மினிஸ்டர். எதுக்காக என்ன வர சொல்லியிருந்தீங்க? நான் கூப்பிட்டு அனுப்பலன்னா நீயா வந்து என்னை பார்க்க மாட்டியா? எலெக்ஷனுக்கு முன்னாடி என் காலடியிலேயே கிடந்ததை மறந்துட்டியா? என்னன்னே சொல்றீங்க? நான் எப்பவும் உங்க காலடியில தானே விழுந்து கிடக்குறேன். உங்களுக்கே தெரியும், நான் எப்பவுமே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மினிஸ்டர். அதான் ஜனங்க ஒன்னும் உன்னை மந்திரி ஆக்கல, உன்னை மந்திரி ஆக்குனது நான் தான். மக்கள் ஓட்டு போட்டதுனால ஒண்ணு நீ மந்திரி ஆகல. நீ மந்திரி ஆனதுக்கு காரணம் என் பசங்க கள்ள ஓட்டு போட்டதுதான். தெரியும்ண்ணே, நல்லா தெரியும். சொல்லுங்கண்ணே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சொல்லுங்க. எப்போ எஸ்பியை கொன்னாங்களோ அப்பவே என் வியாபாரம் படுத்துருச்சு. என்னால பாதி பேருக்கு சரியா சரக்க சப்ளை பண்ண முடியல. அதனால நான் இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு மினிஸ்டர். நான் என்னோட பிசினஸ கை விட்டுட்டு போய் பீடா கடை வைக்கட்டுமா? அண்ணே, கொல்லப்பட்டது எஸ்பி, அதனாலதான் கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாருங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த நியூஸ் லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். அப்புறம் நீங்க திரும்பவும் பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க. அண்ணா, சாரே சொல்லும் போது இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமேண்ணே. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணே, கவலைப்படாதீங்க. அப்படின்னா சரி. இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? இன்னைக்கு என்னோட பிசினஸ் நான் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறேன். பிரியா, இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதனால நம்ம யாரையுமே நம்ப முடியல. ஏன், என்னாச்சு? அட, நியூஸ்ல என்ன போட்டிருக்குன்னு பாருமா. ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த பையன் அந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடாம அதை கடத்தி வச்சுட்டு பெத்தவங்களுக்கு போன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிருக்கான். நிஜம்தாம்மா. ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமாவா நடந்துப்பான்? நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நீங்க 2 பேரும் அந்த கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு அவன் கண்ணை பார்த்தா ஏதோ ஒரு கொடூரம் அவன் கண்ணில் தெரியுது. அப்பா, அவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? இங்க பாருமா, உன் மனசுல இருக்கிற பயம் எனக்கு புரியுது.
அதுக்காக யாரையும் நம்பாமலும் இருக்க முடியாதுல்ல. அண்ணி, என்னோட ஒப்பீனியன் என்னைக்கும் தப்பாகாது. ஜீத் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். அவனை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. அது எனக்கும் தெரியுது. ஆனா என்னால உங்கள மாதிரி ஒரு ஆளை பார்த்தா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது. இந்த குடி. ஜானி, குடி சாந்தினி. ஜானி, குடி சாந்தினி. ஏய் ஜானி, சாந்தினி எங்க போன? உன் சாந்தினி எங்க போனான்னு எனக்கு எப்படா தெரியும்? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். யாராவது மொபைல் சாம்பர்ல தண்ணி ஊத்துவாங்களாடா? ஐயோ, மறந்துட்டேனே. உன்னோட மறக்கிற வியாதி உன்னை விட்டு போவாதா என்ன? போகாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த மறதி வியாதி இருக்கு. அட அல்ல, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? டேய், இப்பவே மொபைல் சாம்பர்ல உள்ள தண்ணி வெளியிடு. டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ என்னோட நெட்டு எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேனே. இப்போ என்ன பண்றது? சாந்தினியோட நினைப்பாவே இருக்கு. இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும் நம்ம. இந்தடி. யாரோட கல்யாணம்? எனக்கு தான். உனக்கு கல்யாணமா? என்னடி கல்யாணம்னு திடீர்னு சொல்ற? அது வந்து இதெல்லாம் திடீர்னு முடிவாயிடுச்சு. அதுவும் இல்லாம அவர் திடீர்னு ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சது யுஎஸ்ல நாங்க செட்டில் ஆனா நீ இந்த கார்டை காலேஜ்ல கூட கொடுத்துருக்கலாமே. எதுக்காக இங்க கொடுக்கற? உனக்கு தான் தெரியும்ல, காலேஜ்ல எல்லாரையும் என்னால கூப்பிட முடியாது. என்ன விஷயம்னு சொல்லு ரூபா. உன் விருப்பத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. ஹாப்பியா தானே ரெண்டு பேரும் யுஎஸ்ல போய் செட்டில் ஆக போறீங்க. ஆனா கொஞ்சம் கூட உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. நான் எப்படி சந்தோஷப்படுறது பிரியா? எல்லாம் பெண்களோட கனவு என்னன்னு தெரியுமா? அப்பா அம்மா நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பா தான் எல்லாத்தையும் முன்ன நின்று நடத்தி வைக்கணும். ஆனா என்னோட கல்யாணத்துல என் அப்பா கண்டிப்பா வரமாட்டாரு. நீ முதல்ல உங்க அப்பாவை போய் பாத்தியா? போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வேலைதான் முக்கியம், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அதெல்லாம் விடு. ஜீத் அண்ணா, நான் உங்களுக்கு தனியா இன்விடேஷன் கொடுக்கல. இருந்தாலும் நீங்க பிரியா கூட கண்டிப்பா வரணும். வரமா? சரியா? கண்டிப்பா வரணும். இங்க பாரு பிரியா, ஜீத் ப்ரோவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சரி ரூபா, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? இப்ப எங்களோட பழைய வீட்ல தான் இருக்காரு. அவரு 96/2 KMC ரோட். சரிங்க பாரு, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மறந்துடாத, இவரை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். டாடா. ஜீவன் ப்ரோ கண்டிப்பா வரணும். பாவம் இல்ல அவ. இந்த அம்மா அப்பா சண்டைனால பசங்க தான் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. ஓம் விஷ்ணு ஓம் சிவாய ஓம் விஷ்ணு நமோ தத்விஷ்ணா பரம்பரா. பொண்ணோட தோப்பனார கூட்டிட்டு வாங்கோ. கன்னியாதானம் பண்ண நாளி ஆயிடுத்து. இப்ப ரூபியோட அப்பாவை கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் இப்ப இங்க இல்ல. நான் வேணா கன்னியாதானம் பண்றேன். இல்ல பொண்ணோட தோப்பனார் தான் கன்னியாதானம் பண்ணணும். ஒருவேளை பொண்ணோட தோப்பனார் இல்லைன்னா பொண்ணோட சித்தப்பா பெரியப்பா யாராவது கூப்பிடுங்க. ரூபாமா, அப்பா அப்பா, ரூபாமா அழாதம்மா. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுப்பா, நீங்க கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு. என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நீங்க வருவீங்கன்னு. நானா ஒண்ணு தேடி வரலம்மா. நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் சொன்னதுனால தான். அது யாருப்பா? அங்க இருக்காரு பாரு. நேத்து காலையில என் வீட்டுக்கு அவர் வந்தாரு. நாளைக்கு உங்க பொண்ணு ரூபாவுக்கு கல்யாணம் சார், ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல உங்களை இங்க அனுப்புனது யாருன்னு சொல்லுங்க. ரூபாவோட அம்மாவா? யாரும் என்ன அனுப்பல. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுறதுக்காக இங்க வந்தேன். இங்க பாருங்க சார்,
எல்லா பொண்ணுங்களோட ஆசையும் அவங்க கல்யாணத்தப்போ அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணுங்கிறது தான். அப்புறம் அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாதான் அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். ரூபா தான் ஆசைப்படுறா. இதுல எந்த தப்பும் இல்லையே சார். உங்க மனைவி மேல உள்ள கோபத்துல நீங்க உங்க மகளை தண்டிக்கிறீங்க. நாளைக்கு அவ புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசி வரை இந்த விஷயம் அவளை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்க அப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணலன்னு. உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஆசைப்படுறேன்ப்பா, மனசார ஆசைப்படுறேன். அப்படின்னா நாளைக்கு வந்து அவளுக்கு கன்னியாதானம் பண்ணி வைங்க. இதுதான் அவ வாழ்க்கையோட மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். அவர் தான் என் கண்ணை திறந்தாரு. எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்ல. கூட பிறக்கலனாலும் நீதான் என்னுடைய அண்ணன். இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஏய் பரவாயில்ல. இதத்தான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய பரிசா நினைக்கிறேன். உங்களால தான் என் அப்பா இங்க வந்திருக்காரு. உங்களுடைய இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு. அண்ணன்னு சொல்றல்ல, அப்புறம் நன்றிலாம் எதுக்குமா? முகூர்த்த நேரம் முடிய போகுது, போமா. ஜீத், உங்களுக்கு சண்டை போடுறது மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மனுஷன இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரூபாக்கும் அவ அம்மாக்கும் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும். அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? வாடா. இதுதான் அவளோட சைக்கிள், சாந்தினியோட சைக்கிள். அப்ப அவளும் கண்டிப்பா காலேஜுக்குள்ள தான் இருப்பா. நீங்களா? நீங்க என்ன தேடிக்கிட்டு என்னோட காலேஜுக்கே வந்துட்டீங்களா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எப்போ உன்னை பார்த்தனோ என் இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு, நெட் லூஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சா? ஆமா. ஆனா உங்களை பார்த்தா ஏதோ காதல்ல முழுகி போன ஆள் மாதிரி தெரியுது. முழுகிறது மட்டும் இல்ல, முழுகி நான் செத்தே போயிட்டேன்ப்பா. ஆனா நெட் ஜாம் ஆயிடுச்சு, ஆனா இன்ஜின் மட்டும் சும்மா சூடாவே இருக்கு. என்ன சூடாயிடுச்சா? அப்ப பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்போ நமக்கு வைப்ரேஷன் வந்திருக்குமே. எப்படி? அது ஷாக் அடிச்சு. எலக்ட்ரிக் ஷாக்கா? இல்ல, சாந்தினியோட ஸ்பெஷல் ஷாக். அது என்னது? நான் சொல்லி தரேன். முதல்ல கண்ணை மூடணும். கண்ணை மூடணுமா? என்னோட மெக்கானிக். என்ன மருமகளே, என்ன லேட் ஆகுது? இங்க பாரு பிரியா, என்னப்பா? இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய முக்கியமான நாள். உண்மைதாமா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you பா. அதெல்லாம் தெரியாது, நீ என் கூட வந்தே ஆகணும். இல்ல என்னாச்சுமா? அப்பா இவன் நம்ம கூட வர மாட்டேங்கறா. இப்போ என்ன பண்றது? லிட்டில் பிரின்சஸ், நீ எப்படி தனியா இருப்ப? இல்ல தாத்தா, நான் வரல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பரவாயில்ல அண்ணி, அவ இங்கே இருக்கட்டுமே. பிடிக்கலனா வர வேண்டாம். அவ சரியா தான் சொல்றா. அதுவும் இல்லாம நம்ம போக போற இடம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அது இல்லப்பா, இவளை எப்படி தனியா வீட்ல விட்டுட்டு போறது? அண்ணி, அவ எப்படி தனியா இருப்பா? அதான் ஜீத் இருக்கார்ல. ஆனா ஜீத், அவ சொல்றது சரிதாமா. நம்ம ராம கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். அவ இங்கேயே இருக்கட்டும். ஜீத். சொல்லுங்க சார். இங்க வாப்பா. அப்பா என்னப்பா நீங்க ஏன் இப்படி நீ பண்றீங்க? எதுக்கு கவலைப்படாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுமா. ஆமா அண்ணி. இங்க பாரு, நாங்க கொஞ்சம் வெளியே போறோம். பிங்கி தனியா இருப்பா. அவளோட டீச்சர் வருவாங்க. நீ கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்க. நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிங்க சார், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வெரி குட். பிங்கி, நீ சீக்கிரமா உள்ள போ. சொல்றல்ல, உள்ள போ. சரி வாங்க போலாம். வாமா. ஓகே.
தா இதோ வரேன். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சீடி எங்க வெச்சேன்னு தெரியலையே. அத நான் கீழே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிங்கி, 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 பிங்கி. சிஸ்டர், சொல்லுங்க. பிங்கி எப்படி இருக்கா? டாக்டர் உள்ள இருக்காரு. அவர் வந்து எல்லாம் சொல்லுவாரு. சரி. வண்டியை வேற காணோம். அந்த ஜீவன் எங்க போனா? பிங்கி, பிங்கி, ஒரு நிமிஷம் செல்லும். அண்ணி, பிங்கி, அண்ணி டென்ஷன் எங்க போன? பிங்கி, என் பொண்ணு எங்கயோ காணோம். அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிங்கி, செல்லும். டாக்டர் சார், பேஷண்ட் எப்படி இருக்காங்க? காயம் பெருசா இருக்கிறதுனால ரொம்ப ப்ளீடிங் ஆகுது. கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பிங்கி, பிங்கி, பிரியா, பிரியா இங்க பாரு. இது பிங்கியோட ரத்தம். ரத்தம்? நான் பயந்தது மாதிரி நடந்துருச்சு. சசியனா, சசியனா எங்க போனாரு? சசியனா, சசியனா. அண்ணி, என் பொண்ணு பிங்கி, பிங்கி எங்க போனா தெரியுமா? என்னம்மா, பிங்கி உங்க கூட வரலையா? ஐயோ இல்லையே, கூட வரவே இல்லையே. அவ இங்க தானே இருந்தா. அந்த ஜீவன் எங்க போனா? அந்த ஜீவன் எங்க போனா? மார்க்கெட்ல இருந்து வரும்போது அவன் வேகமா கார் எடுத்துட்டு போனாமா. பிங்கி கார்க்குள்ள இருந்தாளா? கார் வேகமா போனதுனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரியும். அவன்தான் என் பொண்ணு, அவன்தான் என் பொண்ணு கூட்டிட்டு போயிருக்கணும். அவன்தான் என் பொண்ணு கூட்டிட்டு போயிருக்கா. அவனுக்கு என்ன படிப்ப பணம் கேட்பான். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜீத் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். அப்படி இல்ல, பணத்துக்காக என் பொண்ணு அவன் கடத்திருப்பான். இந்த மாதிரி ஆளுங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவன் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நான் சொன்னது அப்ப நீங்க யாருமே கேட்கல. அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு என் பொண்ணு உயிரோட இருந்திருப்பா. பிங்கி, பிங்கியை கூட்டிட்டு ஜீத் வெளியில தான் போயிருப்பாரு. சரிங்கம்மா, நான் அக்கம் பக்கத்துல இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பதட்டப்படாதீங்க. ஆனா நான் தான் அவகிட்ட சொல்லிட்டு போனேன்ல, அவளை படிக்க வைக்க டியூஷன் டீச்சர் வருவாங்கன்னு, எங்கேயும் போக வேண்டான்னு. இங்க பாத்தியா ரத்தம், என் பொண்ணோட கண்ணாடி. அவன் கட்டாயப்படுத்தி தான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கணும். அனி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்பவே நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். பிங்கி சார், அந்த ஃபைல் அனுப்பிச்சிரவா? அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். சொல்லு பிரியா. அப்பா, பிங்கி மிஸ்ஸிங். வாட்? அவ வீட்ல எங்கேயும் இல்ல. நீ என்னம்மா சொல்ற? அப்பா, உடனே கிளம்பி நேர்ல வாங்க. நான் இதோ வந்துடுறேம்மா, நீ டென்ஷன் ஆகாத. மருமகளே, நீ கவலைப்படாத. அவன் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. நான் ஸ்டேஷன்ல பிங்கியோட போட்டோ கொடுத்துட்டேன். எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பிங்கி, டேய் அண்ணி, டேய் அண்ணி, என் பொண்ணு எங்கடா? உண்மையை சொல்லுடா, என் பொண்ணு எங்க?
சொல்லுடா என் பொண்ணு எங்க? வேண்டாம், நான் சொல்றத கேளுமா, கேளுமா. என் பொண்ணு என்ன பண்ண? வேண்டாம், என் பொண்ணு என்ன பண்ண? கேளுமா. சொல்லுடா என் பொண்ணு முதல்ல என்ன அவர் பண்ண? பேச விடுங்க. என் பொண்ணு என்னடா செஞ்ச? சொல்லுடா, சொல்லு, சொல்லு. அம்மா. பிங்கி, அம்மாடி பிங்கி. பிங்கி, 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 உன் தலையில என்ன காயம்? எப்படி அடிபட்டுச்சு? அம்மா, நான் சீடி எடுக்கிறதுக்காக கீழே வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஜீத் அங்கிள் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அம்மா, நீங்க அங்கிள்களை எதுக்காக அடிச்சீங்க? உன்னை ஜீத் தான் கூட்டிட்டு போனானா? ஆமா. ஜீத் தான் கூட்டிட்டு போனானா? ஜீத் தான் என்ன? ஜீத், 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 ஜீத். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் கடவுளே. ஒரு தப்பு செய்யாதவள என் கையால போட்டு அடிச்சிட்டேனே. சொல்லுடா என் பொண்ணு எங்க? சொல்லுடா, உன்கிட்ட தான் கேக்குறேன். என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. அதுவும் அங்க இருக்கார் பாருங்க. நீங்க என்ன இங்க? உன்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நீங்க பண்ணதான் நானும் பண்ணிருப்பேன். மன்னிச்சிருப்பா. உன்னை நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டப்பா. வா. ஜீத், நீங்க பண்ற நல்லதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. உண்மையா சொல்றேன் ஜீத், நான் எப்படி உங்களை காதலிக்காம இருப்பேன்? நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஜீத். உங்ககிட்ட நல்ல விதமா கேட்கிறேன். விக்ரம் எங்கன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுண்ணே. உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. இது என்னன்னு தெரியுதா? திராட்சை. இந்த திராட்சையை நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப. இந்த திராட்சை தீந்ததுன்னு வையி, அப்புறம் உன் லைஃபோட வேலிடிட்டியும் முடிஞ்சிடும். எதுக்கு? ஷபீர், இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துங்கடா. எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், என் உயிரே போனாலும் சரி என் வாயை மட்டும் நான் திறக்கவே மாட்டேன். வாயை திறக்க மாட்டியா? அப்போ உன் உயிர் போறதை தடுக்க முடியாது. வணக்கம் பாய், விக்ரம் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹீம் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், என்னால உங்ககிட்ட அடிக்கடி போன்ல பேச முடியாது. டைம் கிடைச்சா நான் நேர்ல வந்து பாக்குறேன். வச்சிடுறேன். ஏய் சிவா, கொல்கத்தாவில் இருக்கிற காலுக்கு ஃபோன் பண்ணு. சொல்லுங்கண்ணே. வாங்கம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்.
வாங்க. பார்த்து வாங்க வாங்க. சரி பார்த்துக்கோங்க. என்னாச்சு ஜீத்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. இந்தாங்க, நான் இந்த காசை வாங்கிக்கிட்டேன். இது அவளோட சைக்கிளாச்சே. இன்னைக்கு இந்த காலேஜில் அவள் என்ன வேலை பார்க்குறான்றதை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். ஓ, இதுதான் இந்த காலேஜில் நீ வேலை பார்க்குற லட்சணமா? ஆமா, இதுதான் என்னோட வேலை. நான் நல்ல வேலை பார்க்கறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏன் என்ன காதலிக்கிற சொல்லு. அது என்ன, நான் வேலைக்காரிங்கிறதுக்காக நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதா என்ன? அது சரி, நீங்களும் ஒரு மெக்கானிக் தானே. ஆனா நான் உங்களை இது வரைக்கும் தப்பா நினைச்சதே கிடையாதே. உண்மையை சொல்லணும்னா நீங்க ஆத்மார்த்தமா என்ன லவ் பண்ணல, அதான் இப்படி பேசுறீங்க. ஆனா நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாம் சத்தியம். உங்களை காதலிச்சது நானும் உன்னை மனசாரதான் காதலிக்கிறேன். சும்மா உன்கிட்ட விளையாடுனப்பா, சத்தியமா தான் சொல்றேன். நிஜமாவா? என்னை விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்கல்ல? அட என்ன பேசுற நீ? எத்தனை வருஷம் கழிச்சு என்ன டைட் பண்றதுக்காக நீ ஒருத்தி வந்திருக்க. என்னப்பா நீ? நான் அப்படியே உன்னை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க போறேன். IPS ஆபீசர் அபிஜித் சர்க்கார். ராணிப்பூர்ல அவருக்கு போஸ்டிங் கிடைச்சது. கோல் மாஃபியா விக்ரம் அவரை கொன்னுட்டான். என் அண்ணன் IPS ஆபீசர் அபிஜித் சர்க்கார் கோல் மாஃபியா விக்ரம் அவரை கொன்னுட்டான். என் அண்ணன் IPS ஆபீசர் அபிஜித் சர்க்கார். ராணிப்பூர்ல அவருக்கு போஸ்டிங் கிடைச்சது. கோல் மாஃபியா விக்ரம் அவரை கொன்னுட்டான். ஏய், தள்ளிப்போ. ஏய், யாரா நீ? ஒழுங்கா ஒதுங்கி போ. விக்ரம், என்னோட இலாக்கால என்ன கேட்காம ஒரு இலை கூட அசையாது. நீங்க திருட்டுத்தனமா சரக்கு எடுத்துட்டு போறீங்களா?
இஸ்மத், சொல்லு விக்ரம். வேலை முடிஞ்சது. நிஜமாவா? நீ வா. இப்பவே வரேன். பீமா, கேடுகட்ட பீமா, ரொம்ப நாளாவே கண்ட்ரோல் இல்லாம ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னோட சிங்கக்குட்டி விக்ரம் அவன் ஆட்டத்தை நிறுத்த போயிருக்கான். அவன் போயிருக்கானா? அவன் போயிட்டான். நீ இவ்வளவு நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட அவனை பிடிச்ச உன்னால ஜெயில போட முடியல. சங்கரண்ண வந்துட்டான் என் தம்பி, என் சிங்கக்குட்டி வந்துட்டான். சரி சொல்லு, வேலையை முடிச்சிட்டல்ல? அண்ணன், விக்ரம் ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதை என்னைக்காவது நிறைவேற்றாம இருந்திருக்கானா? கண்டிப்பா நிறைவேற்றுவான். மிஷன் சக்சஸ்ஃபுல். எனக்கு நல்லா தெரியும்டா. உன் மேல எனக்கு முழு கான்ஃபிடன்ஸ் இருக்குடா. அது சரிண்ணா, நான் அவனுங்களை வெளுத்து வாங்கினதுல இனிமே நிலக்கரி வியாபாரம் என்ன, நிலக்கரின்னு பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. ராணிப்பூரோட பாஷாடா நீ. உனக்கு நிகர் யாருமே இல்லடா. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன அசைக்க கூட முடியாது. இன்னைக்கு உனக்காகவே நான் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணு. ஆட்டம் போட வேண்டியதான். அப்படிதான் அப்படிதான். டேய், இந்த நோட்டு கள்ள நோட்டா இல்ல நல்ல நோட்டாடா? பாக்குறதுக்கு கள்ள நோட்டு மாதிரி இருக்கு. சார், என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? இந்த எல்லா நோட்டுமே ஒரிஜினல் தான் சார். எல்லாம் நல்ல நோட்டு தான் சார். ஆபீசர் சார், நிறைய கள்ள நோட்டு வர்றதுனால எது டூப்ளிகேட் எது ஒரிஜினலே தெரியாதனால தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து போயிட்டு போ. சார், நீங்க 2 நாள் கழிச்சு தானே வரதாச்சு? 2 நாள் கழிச்சு வந்திருந்தா உங்களோட இந்த அழகான முகத்தெல்லாம் பார்த்திருக்க முடியாது. பட்டனை போட்டுட்டு உள்ள வாங்க. சரிங்க சார். இவன் எங்க திரா வந்தான்? இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷன் மாதிரி இல்ல, காய்கறி மார்க்கெட் மாதிரி இருக்கு. சார், நான் சொல்றது எல்லாம் கவனமா கேளுங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தீங்கன்னா போலீஸா தான் வேலை பார்க்கணும், புரியுதா? எஸ் சார். அப்படி பார்க்கலன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நானே என் கையால தூக்கி எரிய வேண்டியது வரும். என்ன? இல்ல சார். அப்புறம் சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? சார், நம்ம ஜில்லா ரொம்ப அமைதியா இருக்கு சார். அப்படின்னா உங்க அமைதியான ஊர்ல ரொம்பவே அமைதியா நிலக்கரி கொள்ளடிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னது? அப்புறம் இந்த நிலக்கரி மோசடிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோல் மாஃபியா விக்ரம். அப்புறம் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நிலக்கரி வெட்டி எடுத்து யார் யாருக்கெல்லாம் போதுங்கிற விஷயம் கூட எனக்கு நல்லாவே தெரியும். சங்கர் சிங். சார், அந்த சங்கர் சிங் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆள் சார். ரொம்ப மதிப்புள்ள ஆளு சார். மதிப்பு வாய்ந்த ஆளா? அப்போ மதிப்பு வாய்ந்த அந்த ரெஸ்பெக்டான ஆளை சீக்கிரமே சந்திக்க வேண்டிய வரும்னு நினைக்கிறேன். அபிஜித் சர்க்கார், எஸ்எஸ்பி, சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ். நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், ஆனா நான் என் வேலையை நேர்மையா பார்க்குறேன். அப்படி போடு. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஏழையோட வீட்டில் உங்களோட காலடி படுறதுக்கு நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏழையா? நம்ம நாட்டில் உங்களை மாதிரியே எல்லாம் ஏழையா இருந்தாங்கன்னு வைங்க, அப்புறம் நம்ம நாடு அமெரிக்காவே பின்தள்ளிரும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். வார்னிங். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க பேர்ல எந்த ஃபைலுமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த அபிஜித் சர்க்கார் எங்க போனாலும் கிரிமினலுக்காக ஒரே ஒரு ஃபைல் தான் தயார் பண்ணுவேன். ஒரே ஒரு ஃபைல் தான், என்கவுண்டர் ஃபைல்.
நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யானையோட காலு கீழே ஒரு கொசு இருந்துகிட்டு என்ன பாருன்னு சொல்லுச்சான். உங்க பார்வையில நான் கொசுவா? நான் கடிச்சேன்னு வைங்க, மலேரியாவோ டெங்குவோ இல்ல, டைரக்டா சுடுகாடு தான். என்னையே பிடிக்க வந்திருக்கியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த அபிஜித் சர்க்கார் கிட்ட எல்லாரோட ரெக்கார்டும் இருக்கு, உன்னோட ரெக்கார்டும் இருக்கு. அதனால நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்த மாத்திக்கங்க, இல்லைன்னா என்னை விட கெட்டவனை பார்க்க மாட்டீங்க. அப்புறம் உங்களோட அதான் அந்த கைக்கூலியோட பேர் என்ன? விக்ரம். ஸ்டேஷன்ல வந்து அவன் என்ன பார்க்கணும், சொல்லிருங்க அவன்கிட்ட. அதாவது இந்த அபிஜித் சர்க்காருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அதாவது எல்லா கிரிமினலுக்கும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். இது லிமிட்டட் ஆஃபர். ஆஃபர் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஆளும் காலி ஆயிடுவாங்க. இந்த சங்கர் சிங் கிட்ட கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் யாருக்கும் வார்னிங்லாம் கொடுக்க மாட்டேன். டைரக்டா ஆக்ஷன் தான். எல்லாம் சரியாதானே? என்னப்பா போலீஸ் வராங்க? சார் வணக்கம் சார். உங்கள யார் விக்ரம்? சார் இல்ல சார், விக்ரம்லாம் யாரும் இல்ல சார். தெரியும். டேய் பசங்களா, கிளம்புங்க. நான் தான் விக்ரம். சொல்லுங்க சார். நீதானா விக்ரம்? எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருந்தல்ல? நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்ததில்ல. தேவைப்பட்டா போலீஸ் தான் என்கிட்ட வருவாங்க. சரி, என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்புங்க. வார்னிங் கொடுக்க வந்த. இனிமே எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சுக்க. பசி எடுத்ததுன்னு வைங்க, அந்த நேரத்துல எல்லாமே மறந்து போயிடும் சார். ஆனா நீ இப்பல இருந்து யோசிக்க ஆரம்பி. என்ன வயிற்று பசிக்காக குண்டடி வாங்குறது புத்திசாலித்தனம் இல்லை என்ன? சின்ன வயசுல இருந்து நிறைய தடவை இந்த சாவாட்டம் ஆடியாச்சு சார். சாவை பார்த்து எனக்கு பயம் இல்லை. உங்களை மாதிரி நிறைய போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்தாச்சு சார். பணம் கொடுத்தா அப்படியே சலாம் அடிப்பீங்க. ஏய் அபிஜித் சர்க்கார், பணத்துக்காக கடமையை மறக்கிற ஆபீசர் நான் கிடையாது. நான் வேற மாதிரி, புரியுதா? கடைசியா சொல்றேன், ஒரு தடவை நல்லா கேட்டுக்க. குண்டடிப்பட்டு சாகாம இருக்கணும்னா எல்லா கெட்ட வேலையும் நிறுத்திரு. அட விடுங்க சார், இந்த காக்கி சட்ட வீரத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என் முன்னாடி வாங்க, அப்ப தெரியும் யாருக்கு தில்லு இருக்குன்னு. உங்களுக்கா எனக்கான? இப்ப என் உடம்புல காக்கி சட்டை இல்ல, ஆனா என் மனசுல தெம்பு இருக்குடா. வா பாத்திரலாம். யார் இலாக்கா விட்டு ஓடுறா, யார் வியாபாரத்தை விடுறா. Hey!
என் கையை பிடி. நான் குற்றவாளிகளை கொல்ல மாட்டேன். குற்றவாளிக்குள்ள இருக்கிற குற்றம் இருக்கே அதை தான் கொல்லுவேன். நாளையிலேருந்து 2ஆம் நம்பர் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுரு, புரியுதா? ஜெய் மகாகாளி. ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த ஜில்லாவோட பாட்ஷா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பைய உன்னையே அடிச்சுட்டு போயிட்டானா? நீயும் அவனை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு இங்க வந்திருக்கியா? நீ அவனை அப்படியே அந்த சுரங்கத்திலேயே வச்சு புதைச்சிட்டு வந்திருக்கணும். நான் புதைச்சிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனையோ போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்திருக்கேன். அதுல எவனும் நேர்மையானவன் இல்லை. ஆனா தன்னோட உயிரை பணையம் வச்சு அடுத்த உயிரை காப்பாத்தின போலீஸ்காரனை நான் முதல் முறையா பாக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம மதிக்கணும். இந்த மாதிரி ஆபீசர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம நாடே மாறிடும். இத பார் தம்பி, நம்மளோட லைன்ல சல்யூட், மரியாதை இதெல்லாம் ஒத்து வராது. இங்க குண்டு மழை பொழியும், ஆக்ஷன் தான் நடக்கும். ஏதாவது முள்ளு தடையா இருந்ததுன்னு வையி, அதை அப்படியே புடுங்கி எரிஞ்சிடணும். இதுதான் நம்ம லைனோட பாலிசி. அதை புரிஞ்சுக்க. என்ன? நான் நிலக்கரியை திருடுறவன் தான். ஆனா நிலக்கரி மாதிரி என் மனசு இன்னும் கருப்பாகல. வரண்ண. என்ன உளறான் இவன்? நம்ம மாஃபியாக்குள்ள இந்த மாதிரி நீதி நேர்மன்னு வந்துட்டா அப்புறம் நாமெல்லாம் எக்ஸிட் ஆயிட வேண்டியதுதான். ஏய் சிவா, சொல்லுங்கண்ணா. மினிஸ்டருக்கு போனை போடு. நான் மினிஸ்டர் பேசுறேன். இத பாரு, உதவாக்குற மினிஸ்டர். அண்ணே, ஸ்டேஷன்ல புதுசா வந்திருக்கிற ஆபீசர் யாரு? என்னாச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே புகுந்து எனக்கே வார்னிங் கொடுத்துட்டு போவான். என்ன சொல்றீங்கண்ணா? என் பையன் மேலேயே அவன் கை வச்சிருக்கான். எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாத. உன் தொகுதியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியலன்னா அப்புறம் நீ எல்லாம் எதுக்கே மந்திரியா இருக்க? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாருங்கண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. அவங்கிட்ட சொல்லி வை. இந்த ஜில்லால எப்பவுமே ஒருத்தர் சொல்றதுதான் சட்டமா இருக்கும். அது இந்த சங்கர் சிங் தான். ஆமாண்ணே. அப்புறம் ஸ்டேஷனுக்கு புதுசா வரவன் என் வீட்டுக்குள்ளேயே தைரியமா வந்து எனக்கு வார்னிங்லாம் கொடுக்க மாட்டான். என் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான். அண்ணே, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கே வார்னிங் கொடுத்துட்டு போவான். அதுவும் வாயால. நானும் அவனுக்கு வார்னிங் கொடுக்க போறேன். ஆனா வாயால இல்ல, துப்பாக்கியால. நான் நல்லா சாப்பிட்டு உடம்பா பாத்துக்கிறேம்மா. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேம்மா. ராம்சிங் சார். என்னாச்சு? ஓவர்லோடா இல்ல கேபிள் ஃபால்ட்டா? என்னன்னு தெரியல சார். ஏதாவது ஒரு லைன்ல ஃபியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க. வந்துருச்சு.
ஷிட். சார் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தலையில் ஒரு சின்ன அடி, அவ்வளோதான் சார். இல்லை சார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே சார். ஜெயின் சார். நான் உள்ள வரலாமா சார்? ம், வாங்க. ஆச்சரியமா இருக்கு. நீங்க இங்க வந்திருக்கீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்தேன். உங்களுக்கு பெரிய அடி ஒன்றும் படலல்ல? நீங்க சீக்கிரமா குணமாகணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? உங்களை மாதிரி ஹானஸ்டான ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஸ்டேட்டுக்கு கண்டிப்பா தேவை சார். என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? சீ 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 சீ, என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு சஜஷன் தான் கொடுக்கறேன். பொதுவாகவே ஆபத்து கதவை தட்டிட்டு உள்ள வராது சார். எப்போ எந்த நேரத்துல உள்ள வந்து கழுத்து அறுத்துட்டு போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் எப்போ போலீஸ் வேலையில சேர்ந்தனோ அப்பையிலிருந்து எனக்கு இந்த மாதிரி காயங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். இப்படிலாம் நீங்க பண்றதுனால நான் ஓடி போயிடுவேன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். நான் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, ஒன்று கிரிமினலோட கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணுவேன், இல்லை அவங்க சாப்டரையே க்ளோஸ் பண்ணுவேன். அதுதான் சார் என்னோட டியூட்டியே. என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நான் பூங்கொத்தோட இங்க வந்திருக்கேன். மறுபடியும் உங்க வீட்டுக்கு பூ மாலையோட வரக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல்னு நினைச்சீங்கன்னா மிரட்டல் தான், சஜஷன் நினைச்சீங்கன்னா சஜஷன் தான். வரட்டுமா? வெளியே போ. கெட் வெல் சூன். எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன், அப்பவும் அவன் கேட்கல. புரிஞ்சுப்பான், கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பான். இந்த சங்கர் சிங் கிட்ட மோதினா என்ன ஆகுங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கத்தான் போறான். ஏய் விக்ரம், அந்த அபிஜித்தை கொன்னு அவனோட வாட்ஸ்அப்லயே ஸ்டேட்டஸா வை. அப்பதான் அவனோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அவன் இறுதி சடங்க நல்ல விதமா பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். கொலை பண்றதுலாம் என்னோட கேரக்டர் இல்லைன்னு. அப்படின்னா உன் கேரக்டர் மாத்திக்கப்பா, இல்லைன்னா அந்த அபிஜித் நம்மளோட லைஃபே மாத்திருவான். விக்ரம், அவனோட கதையை முடிச்சிரு. ஆனா அண்ணா, ஒரு போலீஸ்காரனை கொல்றதுங்கிறது சரிப்பட்டு வராதுண்ணே. ஆமாண்ணே, விக்ரம் சொல்றது சரிதான். போலீஸை கொண்டோன்னா விஷயம் பெருசாயிடும்ண்ணே. அப்புறம் அபிஜித் மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசரை கொல்றதுங்கிறது எனக்கு ஒத்து வராத விஷயம். விக்ரம், இது பாரு, நாமளும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. ஒருவேளை அந்த அபிஜித் நம்மளோட பிசினஸை கெடுத்துட்டான்னு வையே, அப்புறம் நம்ம குடும்பமும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்துரும். எந்த கேடு கெட்டவன் நம்ம வயித்துல அடிக்க பாக்குறானோ அவனுக்கே நீ சப்போர்ட் பண்றியா? நான் ஒன்னும் அவனுக்கு சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் பண்ணி தான் நான் சொல்றத கேளுங்கண்ணே. அவனை கொல்றதுனால நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது இல்ல. அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லு. அத நான் பாத்துக்கிறேன். இப்ப வரைக்கும் ராணிப்பூர்ல வந்த எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சிருக்கேன். இதையும் நான் சமாளிப்பேன். ஆனா என் ஸ்டைல தான் பண்ணுவேன். உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? நீங்க இங்கிருந்து போயிடுங்க சார். நீங்க சங்கர் சிங்க பகைச்சுக்கிட்டீங்க. அவன் உங்களை விட மாட்டான் சார்.
அது சரி, நீ சங்கரோட ஆள் தானே? அப்புறம் என்னை பத்தி ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நீங்க நல்ல மனுஷங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட பேச வந்தேன். தேங்க்யூ. ஆனா நீ என்னை பத்தி கவலைப்படாத என்ன? நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சங்கர் சிங்கால என்னெல்லாம் ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் இங்க. அது என்னன்னா, இந்த அபிஜித் சர்க்காரோட வாழ்க்கையில ரிவர்ஸ் கியரே கிடையாது. எனக்கு ஓடவும் தெரியாது. நேர்மையா என் கடமையை செய்யணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னை பார்க்கும்போது ஒரு நல்ல குடும்பத்து பையனா தெரியுற. அப்படி இருக்கும்போது சங்கர் சிங் மாஃபியா குரூப்ல நீ எப்படி வந்து சேர்ந்த? நான் உங்ககிட்ட சொன்னல சார், மனுஷனுக்கு பசின்னு ஒண்ணு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். எங்க அப்பா அந்த சுரங்கத்துல தான் ஒரு தொழிலாளியா வேலை பார்த்தாரு. சட்டவிரோதமா நிலக்கரி திருடுறாங்கன்னு அவர் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போனாரு. ஆனா வழியிலேயே நீங்க எங்க போறீங்க? ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும். எங்க அப்பா கிட்ட இருந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியாது சார். எங்க அப்பா இறந்து போனதால எங்க அம்மாவால வாடகை தர முடியல. வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அக்கா அக்கா வேண்டாம் கோடிங்கல்ல. அக்கா தயவு காட்டுங்க அக்கா, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பிடாதீங்க. எனக்கு என்ன பத்தி கவலை இல்லை. இந்த சின்ன பையனுக்காவது கருணை காட்டுங்கக்கா. உடம்பு முடியாத அம்மாவோட நான் ஃபுட்பாத்ல வாழ ஆரம்பிச்சேன். பல நாள் நாங்க பட்னியா கிடந்திருக்கோம் சார். கொலைகாரனை கண்டுபிடிக்க சொல்லி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போனோம். ஆனா அங்கிருந்து கூட எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. போட அங்க இருந்து. உங்க அப்பா மாதிரியே நிறைய பேர் சுரங்கத்துல செத்து போயிருக்காங்க. சார் நான் கேட்க கிளம்பி வந்துட்டேன். போடா அங்க இருந்து போடா. எந்திரிப்பா, எந்திரி எந்திரி எந்திரிப்பா, எந்திரிப்பா எந்திரிப்பா. என்னாச்சுப்பா, என்னாச்சு? என் அப்பாவோட சாவுக்கு நான் நியாயம் கேட்க வந்த மாமா. ஆனா இவங்க என்ன அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இங்க பணம் தான் பேசும். பணம் பணம் தான், பணம் மட்டும்தான். நீ என் கூட வா, சாப்பிடு சாப்பிடுப்பா. உன்னை பார்க்கும்போது பல நாள் சாப்பிடாத மாதிரியே இருக்கு. ஆமா மாமா, நான் 4 நாளா சாப்பிடல. நல்லா சாப்பிடு, வயிறு முட்டை சாப்பிடு. மாமா, என் அம்மா கூட ரொம்ப நாளா பட்னியா இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு தரீங்களா? நீ சாப்பிடுற மாதிரி அவங்களும் நல்லா சாப்பிடட்டும்பா. சோட்டு, இன்னொரு பிளேட் கொண்டு வா. அம்மா 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 அம்மா. அம்மா அம்மா பாருமா, உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்மா. அம்மா ஏதாவது பேசுங்கம்மா. நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்மா. என்ன பாருங்கம்மா. அம்மா அம்மா. நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ராணிப்பூர்ல எந்த ஒரு மனுஷனும் பசினாலேயோ இல்ல நோயினாலேயோ சாக மாட்டோம். என்னோட லட்சியம். சொல்லுங்க கோகன் பாய், நான் என்ன வேலை செஞ்சா என்னால நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்லுங்க. நிலக்கரி நிலக்கரி தான் இப்போ உண்மையான வைரம். இந்த இடத்துல நிலக்கரி யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு தான் இந்த இலக்காவும் சொந்தம். உன்னால முடியுமா? உன்னால நிலக்கரியை திருட முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா திருடுவேன். இன்ஷா அல்லாஹ். நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா என்னால கண்டிப்பா அது முடியும். சூப்பர். வா, நீ என் கூட வா. உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், இஸ்மத். அவனும் ஒரு அனாதை பையன்தான். இன்னைக்கு உனக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வேலை பாருங்க, சரியா? என்னோட ஏழ்மையினால நான் தப்பான வழியில போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சங்கரனை கூட சேர்ந்துட்டேன். நீ என்ன சொல்ற? உண்மைதாயா சொல்ற? இவன் ரொம்ப சின்ன பையன். இந்த வயசுலயே இவன் இவ்வளவு சாதிச்சிட்டானா? நீங்க 2 பேரும் நிலக்கரியை திருடி இருக்கீங்க, போலீஸ கொன்னு இருக்கீங்க. நீங்க பெரிய ஆளுங்க தான். தேவையில்லாமலாம் பேசாதீங்க. நீங்க உங்க இடத்துல இதே மாதிரி இருக்கணும்னா எங்க உதவி தேவைப்படும். இவங்கிட்ட பேச்சு திறமையும் பயங்கரமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? விக்ரம்ஜித். என் பேர் ரமேஷ் குமார். என்கிட்ட வேலை பாக்குறீங்களா? கண்டிப்பா வேலை பாக்குறோம். பணம் மட்டும் கொடுத்தா போதும், எந்த வேலைனாலும் பாப்போம். உங்களுக்கு எவ்வளவு நிலக்கரி வேணும்? ஒரு லாரி ஃபுல்லாவா, ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாவா, இல்ல ஒரு சுரங்கமே வேணுமா? எனக்கு மொத்த சுரங்கமும் வேணும். கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க அப்பாவோட பேர் என்ன? விஸ்வநாத் தாஸ். ஒரு நல்லவனை இழந்துட்டு படுற கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும் சார். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இந்த நாட்டோட அடையாளம். நான் போயிட்டு வரேன். சரி. உங்க அப்பாவை கொன்னது யார்கிட்ட நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? வேற யாரா இருக்க முடியும்? விக்ரம் தான். விக்ரம்? அவன் தான் சேர கொல்வன்னு மிரட்டினான். அவன் தான் கொண்டு இருப்பான், என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படின்னா கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? பிடிப்போம். கூடிய சீக்கிரத்துல நாங்க பிடிப்போம். முதல்ல விக்ரம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னே சொல்றேன். சாரோட பாடி எடுப்பா. மெதுவா. விக்ரம் எந்திரி சீக்கிரம் எந்திரி. குக்கன் பாய், வா. என்ன விஷயம்? நீ என்ன பண்ற? ஆனா ஏன் இங்க இருந்து போயிடு. இங்க இருந்து சீக்கிரம் போ. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. இல்ல சொல்றத கேளு. என்ன விஷயம் குக்கன் பாய்? அபுஜி சர்க்காரை கொன்னுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதனாலதான் சொல்றேன், நீ உடனே இங்க இருந்து ஓடி போயிடு. அவரோட கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ தான் கொலையை பண்ணேன்னு போலீஸ் நம்புறாங்க. அட, நான் அந்த கொலை பண்ணலன்னு போலீஸ் கிட்ட சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் போலீஸ் எப்பவும் கேட்க மாட்டாங்கப்பா. இங்க பாரு, இது ஏதோ ஒரு சதி மாதிரி தெரியுது. புரியுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேன். ஆனா பாய், நீ உடனே கிளம்பு. நான் சொல்றத கேளு. தப்புடி. வா. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. எங்க போயிருந்தாலும் போன் பண்ணு. பத்திரமா இரு, சரியா? கோல் மாஃபியா விக்ரம் தாஸ கொன்னுட்டாங்க. ஹலோ, ஜீத் பேசுறேன். ஜீத் சொல்லுங்க. நாளைக்கு நாம சந்திக்கலாமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நாளைக்கு நானே வந்து உங்களை பாக்குறேன். ஓகே? சரி.
நீ இந்த ட்ரெஸ்ல? நீங்க ஷாக் ஆயிட்டீங்க தானே? இப்ப நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் நிஜம். ஜீத், நான் போலீஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். நான் உங்களை முதல்ல சந்திச்சேன் இல்லையா? அன்னைக்கு தான் நான் ட்ரைனிங்ல இருந்து திரும்ப வந்துகிட்டு இருந்தேன். நான் ஃபைனல் இயர் முழுசா முடிக்காததுனால என்னால போஸ்டிங் எடுத்துக்க முடியல. இன்னைக்கு தான் எனக்கு போஸ்டிங் கிடைச்சது. என் அண்ணனை எந்த ஊர்ல விக்ரம் கொன்னானோ அதே இடத்துக்கு எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இப்ப வரைக்கும் யாரும் அவனை பிடிக்கல. அதனால நான் சபதம் எடுத்திருக்கேன். என் அண்ணனை கொன்ன விக்ரம கண்டுபிடிச்சு என் கையால நானே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன், உன்னோட அண்ணனை கொன்னவனுக்கு உன் கையால தண்டனை கிடைக்கணும்னு. ஜீத், நான் இப்ப ராணிப்பூருக்கு போறேன். நீ அங்க வருவல்ல? கண்டிப்பா வருவேன். நீ இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்க. நானும் ராணிப்பூர் வந்து உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. சரி, நான் கிளம்பட்டுமாப்பா? சந்தோஷமா வரேன்ப்பா. என்னாச்சு அண்ணி? ஏன் நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? இது எனக்கு சரியா படல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீ போறது அந்த ராணிப்பூருக்கு தானே? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. எனக்கு எதுவும் ஆகாது. அண்ணனை கொண்ட அந்த விக்ரம்க்கு இன்னும் தண்டனை கிடைக்கல. நானே என்னோட கையால அவனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன் அண்ணி. நான் கண்டிப்பா என் அண்ணனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பேன். இவ சரியாதான் சொல்றா மருமகளே. என் பையனை கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்காத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்க 2 பேரும் எனக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்கிறதுனால அண்ணன் விட்டுட்டு போன அந்த காரியத்தை நான் முழுசா முடிச்சு வைக்க போறேன். அப்புறம் அந்த ராணிப்பூர்ல இருக்கிற எல்லா கோல் மாஃபியாஸையும் ஒண்ணு விடாம ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். இத கண்டிப்பா நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். டேய், ஒழுங்கா பணத்தேடுறா. இங்க பாருங்க, எங்களுக்கே பணம் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது இங்க. அதை உங்ககிட்ட கொடுத்துட்டா வாழ்றதுக்கு என்ன பண்றது? டேய் வேலைக்கார பையா, எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறியா? எழுந்துடுறா. முதல்ல இங்க போ. உலகத்துல போட்டு உன புதைங்கடா. இன்னில இருந்து இங்க இருக்கிற ஒரு தொழிலாளியும் உனக்கு காசு கொடுக்க மாட்டான். ஏய், நீ யாரு? முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுப்போ, இல்லனா அவன மாதிரியே தூக்கி புதைச்சிருவேன். அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத. அப்படி பண்ணேன்னு வையேன், உசுர் இருக்கும் ஆனா கை கால் இருக்காது. இல்லனா உடம்புல கை கால் இருக்கும், உசுர் இருக்காது. இங்க இருக்கிற தொழிலாளிங்க யாரும் உனக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் வார்னிங், புரியுதா? அடிங்கடா அவள. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. முதல்ல பூட்டு போடுங்க. ஏய், இங்க என்ன டிராமா நடக்குது? நிறுத்து. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூட்டு போடுறேன் சார். கேட்டுக்கு பூட்டு போடா. போடுறேன் ஓகே சார். சார் பூட்டு போட வந்துட்டான். இந்த அப்பாவி பசங்களை எதுக்கு இப்ப லாக்அப்ல போட்டீங்க? அப்பாவி பசங்களா? இந்த அப்பாவி பசங்க தான் அப்பாவி தொழிலாளிங்க கிட்ட காசை புடுங்கிட்டு இருந்தாங்க. இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது எங்களோட வேலை, எங்களோட டியூட்டி. தெரியுது. நீங்க டியூட்டி பாக்குற லட்சணம் என்ன அழகுன்னு நல்லா தெரியுது. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. ரொம்ப பண்ணீங்க, உங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். நீங்க தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? ஆ, கண்டிப்பா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா?
மேடம். Dress up properly and report at my chamber. சரி மேடம். அண்ணா, என் அண்ணன் எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும், யார் கண்ணும் படாம நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும். மேடம் வரலாமா? Come in. சொல்லுங்க மேடம். நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததோ அதை பத்தி எல்லாம் எனக்கு சுத்தமா கவலை இல்ல. இன்னில இருந்து இந்த ஸ்டேஷன் நான் சொல்றபடிதான் நடக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்களும் நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும். அது எல்லாத்தையும் ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு போலீஸா உண்மையா ஒழுங்கா வேலை பாருங்க. அப்படி செய்யலனா நீங்களும் அந்த கிரிமினல்ஸோட உள்ள லாக்அப்ல இருக்க வேண்டியதுதான். ஓகே மேடம். ஓகே. எல்லா ஏரியாலயும் செக் போஸ்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும். எல்லா வண்டிக்கும் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்க இருக்கிற கிரிமினல்ஸோட பவரே இங்க இருக்கிற நிலக்கரி தான். என்னைக்கு இந்த இடத்துல நிலக்கரி வியாபாரம் நின்னு போகுதோ அதுக்கப்புறம் அவங்க லைஃபும் இருட்டாயிடும். Is that clear to you all? Yes, madam. Is that clear to you all? Yes, madam. ஏய், நிறுத்து. ஏன் சார் என்னாச்சு? ஏய், பேப்பரை காட்டு. சார் இது சங்கர் சிங்கோட வண்டி. சங்கர் சிங் வண்டி யார் வண்டியா இருந்தாலும் நான் பேப்பரை காட்டுறா. மேடம் அங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து பேசுறா. யாரு? எந்த மேடம்? வா. யார் மேடம் நீங்க? எதுக்கு வண்டி நிறுத்துறீங்க? ப்ராப்பர் பேப்பர்ஸ் இல்லல்ல? இல்லைங்க மேடம். எங்க பார், இன்னில இருந்து பேப்பர்ஸ் இல்லாம எந்த வண்டியும் இந்த ஏரியாவை பாஸ் பண்ணாத. மிஸ்டர் தாஸ். எஸ் மேடம். இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ட்ரக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. ஓகே மேடம். அக்காவா? இது யாரியா புது அக்கா? போலீஸ் ஸ்டேஷனோட புது இன்சார்ஜ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஏரியாக்குள்ள வந்த உடனே உண்டிலன்னு பண்ணிட்டாங்க. இந்த நாட்டுல பொண்ணுங்க ரொம்ப முன்னேறிட்டாங்க. இவ யாரியா புதுசா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற புதுசா வந்து டார்ச்சர் பண்றா. இப்படியே போச்சுன்னா நம்ம பிசினஸோட கதி அவ்வளவுதான். பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா என்ன? வீட்டை பார்த்துக்கிட்டும், சமைக்கட்டும், புருஷனுக்கு சேவை செய்யட்டும். அதை விட்டுட்டு கன்னை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்துட்டாங்க. ஏய் சிவா, சொல்லுங்கண்ணே. மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு. சொல்லுங்கண்ணே. ஸ்டேஷனுக்கு யாரோ புதுசா அக்கா வந்திருக்காங்களாங்க. அவ என்னோட நிலக்கரி வண்டியெல்லாம் புடிச்சு வச்சிருக்கா. என் ஆளுங்க ஒவ்வொருத்தனையும் புடிச்சு அவ உள்ள தள்ளிக்கிட்டு இருக்காயா. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அண்ணே, இந்த அக்கா பெரிய அக்கா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் ஏதாவது பண்ணா அப்புறம் நான் மினிஸ்டர் இல்ல, மினிஸ்டர் வீட்ல பெருக்கிற வேலைக்கு தான் நான் போக முடியும். ஏய் மினிஸ்டர். சரிதான், போன வைடா. துரோகி, என் போனையே கட் பண்றியா? இந்தா. சரி போய் நெட்டை டைட் பண்ண. அண்ணா, என்னாச்சு? பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? ராணிப்பூர்ல இருக்க என்னோட வீட்டுக்கு போறேன்னா கொஞ்சம் வேலை இருக்கு. முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அப்படி என்ன போவ? எப்ப திரும்பி வருவ? நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? உனக்கு கொடுத்த வேலையை போய் செய்ய. எப்ப திரும்பி வருவ? உயிரோட இருந்தா கண்டிப்பா திரும்பி வருவேன். என்ன சொல்ற? திரும்பினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ கிளம்புறேண்ணே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. உடம்பு பார்த்துக்கங்க. என்னாச்சு? உன்னையே அவங்க அடிக்கிறாங்க. தெரியல. இப்படி வா.
கிஸ்மத், நீ அப்புறம் இங்க? நான் உங்களை தான் தேடி வந்தேனே. யார் இவங்க? என்னையே கொல்ல பாக்குறாங்க? எல்லாத்தையும் போகுமோ சொல்றேன்னா முதல்ல கிளம்புங்க. நீ என்னடா வளர்ற? சங்கர் சிங்கா அவன் தான் என்ன கொலை பண்ண பாக்குறானா? ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். அது மட்டும் இல்லைண்ணே, அபிஜித் சர்க்காரை கொன்னதும் அவன் தான், அப்புறம் உங்க மேல பழிய போட்டதும் அவன் தான். ஆனா ஏன்? அது ஏன்னா அபிஜித் சர்க்காருக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே உங்க அப்பாவை யார் கொன்னாங்கன்ற ஃபைலை அவர் தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆபீசர் அனுராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் போய் சங்கர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்னாச்சு ஆஃபீஸர்? ஏதாவது பிரச்சனையா? தெரியல சார், இன்ஜின்ல ஏதோ ஒரு பிரச்சனை. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஷூரா? பரவாயில்ல சார், நான் வா. जय हिंद, भारत माता की जय. இவன் கதை முடிஞ்சிடுச்சு. இந்த பாடியை நிலக்கரி சுரங்கத்துல தூக்கி போடு. சரிங்கண்ணா. அப்பதான் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். உங்க அப்பாவை கொன்ன உண்மையான கொலைகாரன் யாருங்கிறத. யார் அவன்? சொல்லு. எங்க அப்பாவை கொன்னவன் யாரு? சங்கர் சிங். ஆனா நீங்க என்னென்ன சொல்றீங்க? அவனை கொன்னதே நான் தான். அவன் நிலக்கரி சுரங்கத்தோட தொழில் சங்க தலைவன். நிலக்கரி திருடுறத கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்ல போனான். அவன் வாயை மூடுறதுக்காக நானே அவனை காரேத்தி கொண்டு அவன் கதையை முடிச்சிட்டேன். நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா விக்ரம்? ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா உனக்கு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா அந்த சங்கருக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது என்னைக்கு எனக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு தான் அவனோட கடைசி நாள்னு. அவன் நினைச்சு பார்க்க கூட முடியாத மாதிரி அவனை நான் கண்டம் துண்டமா வெட்டி வீசுவேன். ஓகே ஓகே. எல்லாரும் பழி வாங்குறானுங்க. அதோட அந்த லேடி போலீஸ் வேற. அண்ணே, ஒரு மோசமான செய்தி. என்ன? காலுவை விக்ரம் கொல்லல, விக்ரம் தான் காலுவை கொண்டு இருக்கான். விக்ரம்க்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. அண்ணா, இப்ப என்னென்ன பண்றது? அண்ணா, இப்ப என்னென்ன ஆகும்? இங்க வருவான். எனக்கு நல்லா தெரியும். அந்த கேடு கட்டவன் கண்டிப்பா எனக்காக இங்க வருவான். இத்தனை வருஷமா நான் தான் அவனை சோறு போட்டு வளர்த்தேன். நான் பாலூட்டி வளர்த்த பாம்பே
இப்போ என்ன கொத்த பாக்குது. அந்த பாம்பை நான் என்னோட கையாலேயே கொல்ல போறேன். சங்கர் சிங் எங்கன்னு சொல்லு. எங்கடா அவன்? சொல்லு. சங்கர் சிங் அங்க இருக்காரு. மேடம், விக்ரம் இருக்க இடம் தெரிஞ்சிடுச்சு. விக்ரமா? எங்க? அவன் இந்த சிட்டில தான் இருக்கான், சங்கர் சிங்கோட சுரங்கத்துல. விக்ரம் வா விக்ரம்,
நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்காக தான் இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் உன்னை கொல்றதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். Follow me. இங்க பார், நீ தான அந்த சங்கருக்கு கைக்கூலியா இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறது. கூட்டிட்டு போங்க, இவனை எடுத்துட்டு போங்க. நில்ல விக்ரம். சங்கர் சிங்க விட்டுட. சட்டத்தோட விளையாடாத. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நான் ஷூட் பண்ணிடுவேன். சொல்றது கேக்கல? விடு அவனை. விடுன்னு சொல்றல. You are under arrest. Turn. I said turn. Turn. நீயா? நீதான் விக்ரமா? ஆமா பிரியா, நான் தான் விக்ரம். ஜீத்து நான் தான். நான் தான் உங்க அண்ணனை கொன்னேன். இந்தா என்னை கைது பண்ண. இல்ல ஜீத், நீ என் அண்ணனை கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணனை கொன்னது அந்த சங்கர் சிங் தான். உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாரு ஜீத்.